அன்பார்ந்த பிரியோ டிவி நேர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 11ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 மாசி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை. இன்று அஷ்டமி திதியும் கேட்டை நட்சத்திரமும் சம்பவிக்கக்கூடிய அதி அற்புதமான நாள். புதன்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த நாளில் சம்பவிக்கிறது கேட்டை நட்சத்திரம், புதனுக்குரிய நட்சத்திரம். நட்சத்திரகாரகனும் வாரத்தினுடைய அதிபதியுமான இரண்டு விஷயங்களும் ஒரே கிரகத்திலே சம்பவித்து இந்த நாளிலே அஷ்டமி திதியாகப்பட்டது சம்பவிக்கிறது. இதனுடைய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த நாளுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டையில் பிறந்தால் கோட்டையை ஆளலாம் என்ற ஒரு பழமொழி உண்டு. அதே போல அதீத விஷயங்கள், அதாவது பதவி உயர்வு, ரொம்ப நாட்களாக ப்ரமோஷன் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய நபர்கள், அரசாங்க வேலைக்கு அப்ளை செய்து அதன் மூலியமாக லாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள், நீண்ட நாட்களாக வேலையினுடைய முன்னேற்ற பாதைக்கு இல்லாத இருக்கக்கூடிய நபர்கள், எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதுக்கு உயர்வு கிடைக்கல அப்படின்ற கூடிய நபர்கள், அதே போல் பதவி உயர்வு, பதவிக்கான அங்கீகாரங்கள் இதெல்லாம் இல்லாத விஷயங்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நாளிலே சிவாலயத்திலே உள்ள பைரவருக்கு மாலை நேரத்திலே சென்று, அதாவது வாசனை இல்லாத மலர்களால் அர்ச்சிக்க வேண்டும். பைரவர்னாலே பொதுவாக பார்த்தீங்கன்னா வாசனை பூக்கள் சாத்தக்கூடாது, அது அவருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. செவ்வரளி அல்லது வில்வம் அந்த மாதிரியான பொருட்களை கொண்டு அர்ச்சனை செய்யும் பொழுது உங்களுடைய தொழிலில் உள்ள எல்லா தடைகளும் நீங்கி தொழில் முன்னேற்றமும் தொழிலுக்கான எல்லா விதமான சுபிட்சங்களும் இனிதே நடைபெறும். இந்த நாளிலே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது. சந்திராஷ்டமத்தில் இருக்கிய பரணி நட்சத்திரக்காரர்கள் அருகாமையிலே உள்ள விநாயக பெருமான் கோயிலுக்கு சென்று அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்த பின்பு உங்களுடைய அனைத்து காரியங்களை துவங்கும் போதும் சிறப்பான முறையில் நடைபெறும். அன்பார்ந்த மேஷராசினியர்களே, மேஷராசினியர்களுக்கு இன்று பல்வேறு விதமான சுப காரியங்களும் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய பாக்கியங்கள். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. நீண்ட நெடுந்தோறும் பயணம் செய்யக்கூடிய பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் சற்று கவனமாக செல்லுங்கள். இப்பொழுது உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்திருப்பதால் சில நேரங்களிலே வீண் விரயங்கள், சுப விரயங்கள், அதே போல சிலருக்கு கடன் கொடுக்காமல் இருப்பது நல்லது. உற்றார் உறவினர்களிடத்திலே கடன் கொடுக்காமல் இருப்பது மிகவும் சிறப்பு. உரிய நேரத்திலே உணவு அருந்துதல், அதே போல தேவையில்லாத நபர்களுடைய பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பாக அமையப்பெறுகிறது. ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு பல்வேறு விதமான சுபகாரியங்களில் நடந்திருந்தாலும் பதவி ஸ்தானத்திலே இப்பொழுது 11ஆம் இடத்திலே சனி இருப்பதால் நல்ல லாபங்கள், ஆதாயங்கள், அதே போல சில நேரங்களிலே மனக்குழப்பங்கள் இருந்து வந்தாலும் 4ஆம் இடத்திலே கேது அமைப்பெறுகிறார். அதனால் சில நேரங்களிலே உங்கள் தாய் வழி உறவினர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு, அதே போல நெடுந்தூர பயணங்களிலே சில சில பிரச்சனைகள், அரசாங்க தொழில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு சில நேரங்களிலே சிலருடைய தேவையில்லாத நபர்களால் சில சில தொல்லைகள், அரசு சார்ந்த உதவி நலத்திட்டங்கள் பெறுவது மிகவும் சிறப்பாக அமையப்பெறுகிறது. அதே போல உங்களது முக்கிய ஆவணங்கள், ஆதார் கார்டு, பேன் கார்டு போன்ற விஷயங்கள் எல்லாம் விண்ணப்பம் செய்தல், அதே போல் அதற்கான உரிம படிவங்களை பெறுவது இந்த நாள் மிகவும் சிறப்பாக அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த மிதுன ராசினியர்களே, மிதுன ராசினியர்களுக்கு பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்தாலும் சில நேரங்களிலே ஒரு நிம்மதியற்ற சூழல், இரவு நேரங்களிலே சரியாக உறக்கம் இல்லாத தன்மை, தொழிலே நல்ல கடுபிடிகள், அதே போல தொழில் சார்ந்த இடங்களிலே பிறரை நீங்கள் பகத்தி கொள்ளக்கூடிய தருணங்கள், சிலரால் சில சில பிரச்சனைகளுக்கு ஏமாற்றம் தரக்கூடிய நிர்பந்தங்கள், அதே போல உறவினர்களிடையே சுமூகமான இருந்தாலும் சகோதரர் வழிகளிலே சில சில தொழில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் சகோதரர்களிடையே சில கருத்து வேறுபாட்டினால் பூர்வீக சொத்து விவகாரங்களிலே சில மாற்றங்கள் ஏற்படும். அதே போல நீங்கள் எடுத்த காரியத்திலே வெற்றி பெறலாம். சில நேரங்களிலே மௌனமாக இருப்பதே உங்களுக்கு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி தரும். அன்பார்ந்த கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு அஷ்டம சனி விடுபட்டு மிகுந்த ஒரு சிறப்பான வாழ்க்கை அமைய உள்ளது. நீண்ட நாட்களாக உடல் உபாதைகள் இருந்து இருக்கக்கூடியவர்கள் உடல் உபாதைகளிலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான தேகங்கள், அதே போல மருத்துவ செலவுகள் அனைத்தும் குறையப்பட்டு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கு இணையாக உங்களது உடம்பிலே சில சில பிரச்சனைகள். எனவே உங்களது உடல்நிலையை மேம்பாட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். சிலருடைய சில மருத்துவ குறிப்புகள், அதே போல மருத்துவருடைய உரிய ஆலோசனை இல்லாமல் வெளியிடத்திலிருந்து மருந்துக்கான விஷயங்களை உண்ணாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. பல்வேறு கருத்துக்களினுடைய
குழப்பிக் கொள்ளாமல் நீங்கள் சுயமாக முடிவெடுத்து சிந்தித்து செயல்படுவதே உங்களுக்கு மிகச்சிறந்த முறையிலே அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பித்திருந்தாலும் சில நேரங்களிலே உங்கள் தொழில் முன்னேற்ற பாதையிலே சென்று வந்தாலும் உரிய அங்கீகாரம் இல்லாத தன்மை, அதே போல உழைக்கின்ற நபர்களுக்கு ஊதிய குறைபாடு, சில நேரங்களிலே மனக்கசப்பு, உங்களது முதலாளியிடமிருந்தோ சில சில பிரச்சனைகள், முதலீட்டாளர்களுக்கு சில பங்கு சந்தையிலே சில மாற்றங்களால் மனக்குழப்பம், அதே போல சில நேரங்களிலே நீங்கள் முதலீட்டுக்கான விஷயத்தை சற்று கவனமாக சிந்தித்து செயல்படும்போது நல்ல ஆதாயம் பெறலாம். கணவன் மனைவியிடையே சற்று கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தாலும் அது காலப்போக்கிலே உங்களுக்கு சுமூகமான முறையிலே முடிவடைந்து ஒரு இன்பமான சூழல் உங்களை வந்து சேரும். அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு பல்வேறு விஷயங்கள் இன்புற்று இருந்தாலும் 7ஆம் பார்வையாக சனி பகவான் உங்கள் ராசி மண்டலத்தை பார்க்கிறார். சற்று கவனமாக இருப்பதே மிகவும் சிறப்பு. சப்த சம பார்வையினால், சம சப்தம பார்வையினால் சில நேரங்களிலே சந்திரன் ஆதிக்கம் பெறும்போது சில நாட்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடும். எனவே சற்று கவனமாக இருந்து உங்களது பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய தொழில் அதே போல நிலம் சார்ந்த விஷயங்களிலே ஈடுபடும் போது நல்ல லாபத்தை பெறலாம். சில நேரங்களிலே நீங்கள் சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பாக அமையும். அன்பார்ந்த துளாராசினியர்களே, துளாராசினியர்களுக்கு 5ஆம் இடத்திலே கிரக கூட்டமைப்புகள் இருந்திருந்தாலும் 6ஆம் இடத்திலே சனி அமர்ந்துள்ளார். சில நேரங்களிலே உங்களது சாதுரியமான புத்தி கூர்மையால் சில பிரச்சனைகள் இருந்து நீங்கள் விடுபட்டுக் கொள்ளலாம். சில நேரங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு சில நேரங்களிலே குறைந்து விடலாம். உங்களது முதலீட்டான விஷயங்களை சற்று கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். வங்கியிலே சற்று காசோலை பெறும்போது கவனத்துடன் ஈடுபாடாக இருப்பது நல்லது. உரிய நேரத்திலே பணவரவு சில நபர்களுக்கு கிடைக்காமல் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னேற்பாட்டோடு நீங்கள் கலந்து ஆலோசிக்கும் போது நல்ல லாபத்தை பெறலாம். அன்பார்ந்த விருச்சிகராசினியர்களே, விருச்சிகராசினியர்களுக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவானும் 4ஆம் இடத்திலே 5 கிரக கூட்டமைப்பும் இருப்பதால் நல்ல லாபங்கள். சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலே அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பு. அதே போல் 5க்குரியவனாக அமையப்பெறுகிறார். சில நேரங்களிலே உங்களுக்கு நல்ல லாபங்கள், அதீத லாபங்கள், எடுத்த காரியத்திலே வெற்றி, அதே போல தாய் தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் சுமூகமாக முடிந்தால் புதிய நிலம், வீடு சார்ந்த விஷயங்கள் அமைவது, சொந்த தொழில் தொடங்குவது, அதே போல தொழிலுக்கான முதலீடும் இஎம்ஐ ப்ராப்ளம் இல்லாமல் அமைவது, பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே உரிய ஆவணங்களை செலுத்தும் போது அதனுடைய பொருளாதார ஈட்டிலே வட்டி விகிதத்திலே சில மாற்றங்கள் ஏற்படும். எனவே எந்த ஒரு நீங்கள் முன்னேற்பாடாக செய்யும் போது நல்ல லாபத்தை பெறலாம். அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு வம்பு வழக்குகள் இல்லாமல் நல்ல முயற்சியில் எடுத்த காரியத்தில் சிறந்த முயற்சிகள், சிலருடைய தேவையில்லாத நபர்களுடைய அறிமுகத்தினால் சில சில மாற்றங்கள், சில நேரங்களிலே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் இருந்து வந்தாலும் சில மனக்குழப்பமும் மனக்கசப்பும் இருந்து வருகிறது. சில நாட்களிலே நீங்கள் எடுத்த காரியத்திலே வெற்றியடையலாம். சில நேரங்களிலே முன்னேற்ற பாதையிலே உங்கள் தொழில் சென்றிருந்தாலும் உரிய லாபங்கள் வராமல் இருப்பது, அதே போல சிலருடைய கவன குறைவினால் சில கவன ஈர்ப்புகள் ஏற்படுகிறது. சில நேரங்களிலே எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் பல்வேறு இடத்திலே கடன் வாங்காமல் இருப்பது மிகவும் சிறப்பு. தேவையற்ற நபர்களுடைய பழக்க வழக்கத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். சில நேரங்களிலே உடல் உபாதைகள் இருந்து வந்தாலும் அதை உரிய மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு அதனுடைய உரிய மருத்துவரை அணுகும்போது நல்ல உடல் தேக ஆரோக்கியம் பெறலாம். சில நேரங்களிலே வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய நண்பர்கள் சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விடுபட்டு நல்ல ஆதாயம், லாபங்கள். 3ஆம் இடத்திலே சனி பகவான் சஞ்சரித்தாலும் 2ஆம் இடத்திலே தனவாக்கு ஸ்தானத்திலே 5 கிரகங்கள் கூட்டமைப்பு சங்கமமாகிறது. சில நேரங்களிலே உங்களுக்கு மனக்குழப்பம், மனோதைரியங்கள் குறைந்திருந்தாலும் அது அனைத்தும் நிவர்த்தி அடைந்து நல்ல லாபங்களும், தொழில் சார்ந்த இடங்களில் நல்ல முன்னேற்றங்களும், வியாபார ஸ்தலங்களிலே நல்ல ஆதாயங்களும் பெறக்கூடிய நிம்மதியான தருணங்கள். 7.5 சனியிலிருந்து விடுபட்டு இப்பொழுது பாக்கிய ஸ்தானத்திலே சனி பகவான் இருப்பதால் நல்ல லாபங்கள், ஆதாயங்கள் வந்து உங்களை சேர்கிறது. அன்பார்ந்த கும்ப ராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு சற்று மனசோர்வு, மனக்கவலைகள், அதே போல சில நேரங்களிலே மனக்குழப்பங்கள், தேவையில்லாத நபர்களால் வீண் அலைச்சல்கள், உடல்நிலை உபாதைகள் சற்று வரக்கூடிய சந்தர்ப்பங்கள், பணவரவு, தனவரவுகள் சற்று காலதாமதமாக நடப்பது, அரசாங்க வேலையிலே சில சில பிரச்சனைகள், அரசு சார்ந்த உதவிகள், நலத்திட்டங்கள் சற்று காலதாமதமாக வரக்கூடிய நிர்பந்தம், சிலருக்கு பணியிலே இடைமாற்றங்கள், தேவையில்லாத விஷயங்களுக்காக சில சில பிரச்சனைகள் வரக்கூடியது. எனவே நீங்கள் சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு 7 சனியுடைய மத்திய பாகமாக நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக செயல்படுவது மிகவும் சிறப்பு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சரித்தாலும் சில நேரங்களிலே பல்வேறு விதமான யோசனை கட்ட விஷயங்களிலே நீங்கள் யோசித்து முடிவெடுப்பது, சிந்தித்து செயல்படுவது மிகவும் சிறப்பு. நண்பர்களுக்கு கடன் கொடுக்காமல் இருங்கள். உற்றார் உணவிடத்திலே சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அதே போல தொழில் சார்ந்த இடங்களே
பெண் நிர்வாகிகளிடமிருந்து சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. தேவையற்ற நண்பர்களுடைய பழக்கவழக்கங்கள், நீங்கள் நெடுங்காலமா இருந்து வந்தக்கூடிய உங்களது அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து, புதிய வீடுகள் கட்டக்கூடிய அமைப்பு, அதேபோல திருமண பாக்கியங்கள் அனைத்தும் நடைபெற இருப்பதால், சற்று கவனமாக இருந்து அதை அனைத்தையும் பூர்த்தி பண்ணிக் கொள்ளுங்கள். எனவே இந்த 12 ராசினியர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.